ஒரு மாவட்ட செயலாளராக இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு நீங்க செய்ததுன்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு இந்த மாவட்ட மக்களுடைய நன்மையை கருதி இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு அடிப்படை தேவைகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் பல்வேறு பணிகளை செய்திருக்கிறேன். என்னால் சவால் விட்டு சொல்ல முடியாது. கடந்த 25 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவும் யாரும் செய்ய முடியாத சாதனைகள். நான் செய்த பணிகளை இன்னும் ஒரு 25 ஆண்டு காலத்திற்கும் யாரும் செய்ய முடியாத அளவிற்கான பணிகளை தான் நான் செய்திருக்கிறேன். அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக இந்த 3 ஆண்டு காலத்தில் அத்தனை பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஆட்சிக்கு வந்தவுடனே நாமகிரிப்பேட்டை, அதாவது ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாமகிரிப்பேட்டை, வெண்ணந்தூர், ராசிபுரம் ஒன்றியம், ராசிபுரம் நகராட்சி, அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய பேரூராட்சிகள் சீராப்பள்ளி, பட்டணம், புதுப்பட்டி என்று 8க்கும் மேற்பட்ட பேரூராட்சிகள், புதுச்சத்திரம் ஒன்றியம், இவைகள் அனைத்தும் ஏறத்தாழ 600 கிராமங்களை உள்ளடக்கியது. இங்கு வாழுகின்ற மக்களுக்கு குடிநீர் என்பது முறையாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் முறையாக கிடைக்கவில்லை. இங்கே நிலத்தடி நீர் வெகு கீழே போய் அவங்களுக்கு உப்பு தண்ணி தான் கிடைக்குது. இந்த மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை பெரிய அளவில் இருந்தது. இதற்கான பல்வேறு போராட்டங்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் 10 வருஷமாக நடந்தது. இவர்களுடைய குடிநீர் தேவைக்காக புதிதாக ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் 854 கோடியில் இன்றைய தினம் எடப்பாடி பகுதியிலிருந்து அங்கு இருக்கக்கூடிய எருமப்பட்டிங்கிற பகுதியிலிருந்து காவேரி தண்ணீர் இங்கு வருவதற்கு நான் மேற்சொன்ன 854 கோடியில் ஒரு புதிய குடிநீர் திட்டம் அறிவிக்கப்பட்டு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு இன்றைய தினம் பணி ஆணையம் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. ஏறத்தாழ இதில் 5 லட்சம் மக்கள் பயன்படுறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கின்ற பகுதி, காலனிகள், குக்கிராமங்கள், இன்று ஏராளமான பகுதிகளில் இந்த திட்டம் வரக்கூடிய பொங்கலுக்குள் நிறைவடைந்துவிடும். அவர்களுக்கு எல்லாத்துக்கும் முறையாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும். இதை நான் சொன்னவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும், இளைஞரணி செயலாளர் அவர்களும், நம்முடைய நகர்ப்புற அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களும் எங்களுக்கு இந்த திட்டத்திற்கான அனுமதியை வழங்கினார்கள். இது இன்றைய திட்டம், இந்த பணி இப்போ செயலாக்கத்தில் இருக்கிறது. இது ஒரு நீண்ட கால போராட்டம். ஏனென்றால் நான் சொன்ன பகுதிகள்லாம் ஏற்கனவே ஒரு குடிநீர் திட்டம் இருந்தது. அந்த குடிநீர் திட்டம் 40 ஆண்டுகள் ஆகிறது. உங்களுக்கு தெரியும், 40 வருஷத்தில் மக்கள் தொகை எவ்வளவு பெருக்கம் அடைந்திருக்கும், மக்கள் தொகையினுடைய அந்த வளர்ச்சி என்பது அதிகமாக இருக்கும். அதே போன்று 40 ஆண்டு காலம் என்று சொன்னால் அந்த குடிநீர் திட்டத்துக்கு பதிக்கப்பட்ட குழாய்கள் அது எவ்வளோ பழுதடைந்திருக்கும், அந்த குடிநீர் திட்டத்துக்கு கட்டப்பட்ட இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டியுடைய கொள்ளளவு, இதெல்லாம் 40 ஆண்டு காலத்திற்கு முன்பு அன்றைக்கு இருந்த ஜனத்தொகையை வைத்து அதை வடிவமைத்திருப்பார்கள். ஆனால் இன்றைய நிலைமைக்கு புதிதாக இந்த குடிநீர் திட்டத்தை நாங்கள் வடிவமைத்து அதை செயலாக்கத்திற்கு அடுத்த ஆண்டுக்குள் கொண்டு வந்து விடுவோம். இது 5 லட்சம் மக்களுடைய தாகத்தை தணிக்கின்ற மிகப்பெரிய திட்டம். அது இன்னைக்கு ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் இது வருது. இதுக்கு நானும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களும் பெரிய முயற்சி எடுத்து அந்த திட்டப்பணி நடைபெறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்தோம். இது எங்களுக்கு மிகப்பெரிய, நான் செய்த பணிகளிலே இது ஒரு மக்களுடைய தாகத்தை தீர்த்த வகையில் இது ஒரு மிகப்பெரிய திட்டம் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு அடுத்ததாக நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது, சேலம் மாவட்டத்திலிருந்து நாமக்கல் மாவட்டம் பிரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆகிறது. கூட்டுறவுத்துறையிலே மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இந்த மாவட்டத்திற்கென தனியாக ஒரு கூட்டுறவு வங்கி இல்லாமல் இருந்தது. இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அண்ணன் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் இன்றைய தினம் அரசாணை பிறப்பித்து நாமக்கல் மாவட்டத்திற்கென்று தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை நாங்கள் தோற்றுவித்திருக்கிறோம். அது இந்த 3 ஆண்டு காலத்தில் செய்த பணி. ராசிபுரம் பகுதியில் ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனை, அதுக்கு 53 கோடி ரூபாயில் அங்கு பழங்குடியினர் மக்கள் இருக்கிறார்கள், ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள், நெசவாளர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்திற்கு ஒரு 54 கோடியில் மாவட்ட தலைமை மருத்துவமனை. இதற்கு மேலாக மிகவும் இந்த மாவட்டத்தில் பல 100 ஆண்டுகளாக, அதாவது இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு ராசிபுரம் அருகே போதமலை என்று ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையிலே கீழூர், மேலூர் என்று, கெடமலை என்று கிராமங்கள் இருக்கிறது. அது ஒரு தனி ஊராட்சி. இது வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒரு மலை கிராமமாகும். அங்கு வசிக்கின்ற ஒரு 4000க்கும் மேற்பட்ட மக்கள் மலைவாழ் மக்கள். இவர்களுக்கு சாலை வசதியே இல்லாமல் இருந்தது.
இந்த நாட்டினுடைய பகுதியிலிருந்தே துண்டிக்கப்பட்டு அவர்கள் தனியாக இருந்தார்கள். ஏறத்தாழ 34 கிலோமீட்டர் அந்த மலையினுடைய உயரத்திற்கு அவர்கள் நடந்தே செல்ல வேண்டும், நடந்தே தான் வர வேண்டும். இது போன்ற தேர்தல் காலகட்டங்களில் நீங்கள் செய்தித்தாளில் கூட பார்த்துருப்பீங்க. ஓட்டு மிஷின்லாம் எடுத்துகிட்டு போனால் அந்த மலைக்கு கழுதையின் மேல் தான் ஓட்டு மிஷின்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மலை மேல் இருக்கக்கூடிய அவ்வளோ மக்களும் அவர்களுக்கு வெளி உலகமே தெரியாமல் இருந்தாங்க. அவங்க அவங்களுடைய கல்விக்காக, சுகாதாரத்திற்காக, ஆஸ்பத்திரிக்காக, அவசர கால சிகிச்சைக்காக வருவது ரொம்ப கொடுமை. ஏன் இன்னும் சொல்லப்போனால் தொட்டில் கட்டி தான் உடம்பு சரியில்லாதவங்கள கீழே எடுத்துகிட்டு வருவாங்க. வர நேரத்தில் பல்வேறு நிறைய பேர் அதே இடத்துல அந்த 32 கிலோமீட்டர் அவங்க வரணும். அந்த சூழ்நிலையில் அவங்க இறந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு சாலை வசதி இல்லாமல் இருந்தது. இதனால் போக்குவரத்தே இல்லை. அங்கே மேலே வண்டி வாகனங்கள் எதுவும் போக முடியாது. இதில் என்ன பிரச்சனைனா, அது மலையாக இருக்கிறதுனால வனத்துறையோடைய அனுமதி பெற வேண்டும், உச்சநீதிமன்றத்தினுடைய பசுமை தீர்ப்பாயத்தோடைய அனுமதி பெற வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ், நடைமுறைகள் நிறைய இருக்குது. அந்த 32 கிலோமீட்டருக்கும் சாலை அமைப்பதற்கான முதலில் உச்சநீதிமன்றத்தில் பசுமை தீர்ப்பாயத்தில் நான் அனுமதி பெற்று மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே எடுத்து சொல்லி இன்றைய தினம் அந்த மலைப்பகுதிக்கு 140 கோடி ரூபாயில் சாலை அமைக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது. எங்களுக்கு எப்படி இந்த குடிநீர் இந்த தாகத்தை தணிச்சமோ அதே மாதிரி தான் இந்த இவ்வளோ மக்களுக்கு அங்கே இன்னைக்கு சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதே போன்று ராசிபுரம் பகுதியில் ஏராளமான பட்டு விவசாயிகள் இருக்கிறாங்க. அவர்கள் உற்பத்தி செய்கின்ற அந்த பட்டு வெளி மாநிலங்களுக்கு கொண்டு போய் மைசூருலாம் போய் தான் விற்பனை செய்ய முடியும். இப்போ பட்டு வளர்ச்சித்துறையின் சார்பாக ராசிபுரத்திலே ஒரு பட்டு ஏல மையத்தை நாங்கள் இப்பொழுது அமைத்து ஏறத்தாழ 20 கோடி ரூபாய்க்கு மேல் விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி செய்த பட்டை இன்னைக்கு விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. இது கிராம பொருளாதாரத்துக்கான ரூரல் எக்கனாமிக் ஒரு மிகப்பெரிய அச்சாரம். இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு பணிகளை செய்திருக்கிறோம். அதற்கு அடுத்தது நாமக்கல் என்று எடுத்துக்கொண்டால், நாமக்கல்லில் உங்களுக்கு நீங்கள் வரப்பே பார்த்துருப்பீங்க, இந்த நகரத்துக்குள்ளாரே உங்களால் வர முடியாது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். 10 ஆண்டு காலத்திற்கு முன்பு நாமக்கல் புறவழிச்சாலை திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு இடையில் அதிமுக அரசாங்கம் அது கிடப்பில் போட்டாங்க. திருச்சியிலிருந்து சேலம் போகிறவங்க புறவழிச்சாலை இல்லாதனால திருச்சியிலேருந்து சேலம் போகிறவங்க நாமக்கல் நகரத்துக்குள்ளார புகுந்து அப்புறம் தான் வெளியில் போக முடியும். அதனால் நாமக்கல் நகரத்தில் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல், இதனால் விபத்து. இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்களும் இந்த நாமக்கலுக்கு 194 கோடியில் புறவழிச்சாலைக்கான அனுமதி பெற்று இப்போ அது 3 கட்டங்களாக பணி நடைபெற்று வருகிறது. நீங்கள் போகிறப்ப பார்க்கலாம், 3 கட்டங்களாக நமக்கு நாமக்கல் புறவழிச்சாலை பணி நடைபெற்று வருகிறது. இதனால் இங்கே இருக்கிற போக்குவரத்து நெரிசல், விபத்துக்கள் தவிர்க்கப்படும். அதே போன்று நாமக்கல் பேருந்து நிலையம் நாமக்கல்லுடைய மத்தியில் இருந்தது. நாமக்கல் மத்தியில் இருந்த இந்த பேருந்து நிலையம் மக்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. இப்போ அதுக்கு தனியாக 24 கோடி ரூபாயில் நாமக்கல் புதிய பேருந்து நிலையம் கட்டுமானம் படி நடைபெற்று வருகிறது. ஏறத்தாழ 90% முடிஞ்சிருச்சு. நாமக்கல் நகராட்சி மாநகராட்சியாக இன்றைய தினம் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் நான் சொல்றதெல்லாம் ஒரு 2.5-3 வருஷத்தில் நாங்கள் செய்த பணிகள். நாமக்கல் சுற்றுப்புறங்கள் முழுக்க சாலை அமைக்கப்படாதது 100 கிலோமீட்டருக்கு சாலை அமைத்திருக்கிறோம். ராசிபுரத்தில் சென்ற அதிமுக ஆட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்தில் சாலை அமைக்கப்படாமல் சீரமைக்கப்படாது இருந்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தது 60 கிலோமீட்டருக்கு நாங்கள் சாலை அமைத்திருக்கிறோம். திமுக காரங்கன்னா கோயிலுக்கு போக மாட்டாங்க, சாமி கும்பிட மாட்டாங்கன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. எங்களை மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு ஆள் இல்லை. இந்து சமய அறநிலைத்துறையை எங்களை மாதிரியே கோயிலில் திருக்கோயில்களை பாதுகாக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. இன்றைக்கி அறநிலைத்துறை அமைச்சர் அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு வராரு. ஆஞ்சநேயர் கோயில், நாமக்கல் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில், நரசிம்மர் கோயில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்போ தான் இப்போ குடமுழுக்கு பண்ணோம். அதை விட என்ன தெரியுமா, இங்கே நைனாமலை என்று பெருமாள் கோயில் இருக்குது. அதுவும் ஒரு மலையில் இருக்கிற கோயில். இங்கே ஏறத்தாழ அந்த கோயிலுக்கு மக்கள் புரட்டாசி மாதம் நடந்தே தான் போவாங்க, சாலை வசதி இல்லை. இப்போ அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 கோடி ரூபாயில் இன்றைக்கி சாலை அமைக்கின்ற பணியும் நடைபெற்று வருகிறது. இனிமேல் மக்கள் பஸ்லேயும் வாகனத்திலே போய் பெருமாளை தரிசனம் பண்ணலாம். நைனாமலைக்கு வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சாலை அமைக்கின்ற பணி எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் இருந்தது. அது நாங்கள் செய்திருக்கிறோம். அப்புறம் இங்கே முழுக்க இது விவசாயிகள் சார்ந்த பகுதி. இங்கே ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பால் உற்பத்தி பண்ணுறோம். 1.5 லட்சம் பால் விவசாயிகிட்ட இருந்து நாங்கள் கொள்முதல் பண்ணி
அதை சேலத்திற்கு அனுப்பி அங்கேருந்து தான் நீங்கள்லாம் சென்னையில் குடிக்கிற பால்லாம் அங்கேருந்து தான் வரும். அதை பாக்கெட் பண்ணி நாங்கள் அனுப்புவோம். நாமக்கல்ல எங்களுக்கு அந்த பாக்கெட் பண்ணி அனுப்புகிற வசதி இங்கே கிடையாது. அதனால் என்னென்னா நாங்கள் சேலத்தில் இருக்கிற மில்க் யூனியனுக்கு இந்த பாலை கொள்முதல் பண்ணி அவங்களுக்கு அனுப்புகிறோம். அவங்க 1 லிட்டர் பால் எங்களுக்கு வந்து 3 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற கூட்டுறவு பால் சொசைட்டிக்கெல்லாம் அது விவசாயிகளுக்கு தான் பாதிப்பு. அவங்களுக்கு போனஸ் கொடுக்கறதுல குறையும். இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாமக்கல்ல கொள்முதல் செய்யப்படுகின்ற பால் இங்கேயே பதப்படுத்தப்பட்டு பாக்கெட்டில் அடைச்சி விற்பனை செய்வதற்கு 90 கோடி ரூபாயில் அதிநவீன பால் பண்ணைக்கு அனுமதி அளித்து அந்த பணியும் நடந்துக்கிட்டு வருது. காவேரி கரை நாமக்கல் வழியாக தான் செல்லுது, காவேரி ஆறு. இந்த காவேரி ஆறு ஓரமாக இருக்கிற ஊர் மோகனூர். ஆனால் அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் இருந்தது. இத்தனை ஆண்டு காலத்தில் 40 வருஷத்துக்கு பிறகு 24 கோடியில் அந்த மோகனூர் பேரூராட்சிக்கு மட்டும் 24 கோடியில் தனி குடிநீர் திட்டம் அறிவிக்கப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. சேந்தமங்கலம் எருமப்பட்டி என்பது மிகவும் வறட்சியான பகுதி. எருமப்பட்டி என்பது திருச்சி மாவட்டத்தின் எல்லைக்கு ஓரமாக இருக்கக்கூடிய எருமப்பட்டி பகுதி விவசாயிகள் நிறைந்து இருக்கக்கூடிய பகுதி. அதற்கு குடிநீர் வசதி இல்லாமல் எப்படி ராசிபுரத்தில் மக்களுக்கு குடிநீர் வசதி இல்லாமல் இருந்தாங்களோ காவேரி ஆறு எங்கள் மாவட்டம் வழியாக தான் போகுது. ஆனால் இங்கே தண்ணி பிரச்சனை இருக்குது. அதை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் இன்னைக்கு சேந்தமங்கலம் எருமப்பட்டி இருக்கக்கூடிய ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு காவேரி தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கணும்னு 358 கோடியில் தனி குடிநீர் திட்டம் அது இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காரு.